பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ஹோஸ்னா ரியல் எஸ்டேட். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களை வந்து சேருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா, கிணத்துக்கடவு பைபாஸ் ரோட்லேருந்து மேற்கு பக்கமாக செக் போஸ்ட், ஓல்டு செக் போஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா வடபுதூர் ரோடுங்க. இந்த வடபுதூர் ரோட்டில் நம்ம வந்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம அந்த சைட்ஸுக்கு வந்துடலாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரோடு பேஸ்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உழவன் நகர் மற்றும் மீனாட்சி கார்டன் அப்படிங்கிற 2 லேஅவுட்டுகள் அதில் அமைஞ்சிருக்கும். அதனோட அருகாமையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடிசிபி லேஅவுட் அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த இதை தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு லேண்டு தாங்க. பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா லோவான ஒரு பட்ஜெட்டில் வந்திருக்குது. இது டோட்டலி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஏக்கர் பரப்பளவில் ஸ்ட்ரெயிட்டாக சென்டர் ரோடு வச்சு கிழக்கு பக்கமாகவும் மேற்கு பக்கமாகவும் மற்றும் வடக்கு கிழக்குங்கிற பரப்பளவில் இதை பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த சைட்ஸுக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வீடுகள் எதுவும் இல்லை, ஆனால் பக்கத்தில் வீடுகள் அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு எல்லாமே பார்த்திங்கன்னா புல்லெல்லாம் கொஞ்சம் முளைச்சி சைட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பச்சை பசேன்னு தெரியுது. இது வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அவங்க வச்சுருக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு சேல்லேயே இந்த சைட்ஸ் வந்திருக்குதுங்க, அவங்க சேல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த சைட்ஸ் பிடிச்சது அப்படின்னா நம்ம மேற்கொண்டு அவங்களோட பேசி இந்த சைட்ஸை நம்ம அவங்கக்கிட்ட இருந்து வாங்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அந்த ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். இது 30 அடி ரோடுங்க. கிழக்கு பக்கமாகவும் சைட் இருக்குது, மேற்கு பக்கமாகவும் சைட் இருக்குது. அதுபோக குறுக்கு ரோடுகள் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு அப்படிங்கிற மாதிரி சைட்ஸும் வரும். தெற்கு, மேற்கு, கிழக்கு, வடக்கு எல்லா திசைகள்லேயும் உள்ள சைட்டுகள் இதில் வந்து அவைலபிலிட்டியாக ஒரு 10 சைட்டு பக்கம் வந்திருக்குது. இப்போ நம்ம அந்த சைட்டோட டீட்டெயில்ஸ் தான் நாங்கள் உங்களுக்கு பார்த்துட்ருக்கோம். இந்த சைட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம இப்போ பார்த்தோம்னா அதோட பக்கத்தில் லேஅவுட் இருக்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ அது இடையில பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தோப்பு ஒன்று இருக்கும். அதை ஒட்டியே பாருங்கள், அந்த வீடுகள் அங்கேருந்து பார்த்தாலே தெரியும். அதே நம்ம இப்போ உங்களுக்கு தெரிகிற மாதிரி நம்ம ஜூம் பண்ணி காட்டுறோம். ரொம்ப பக்கத்தில் கனெக்டிவிட்டியாக அந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குது. அது வரைக்கும் வீடுகள் வந்துருச்சு. இதை தாண்டி தான் உங்களுக்கு அந்த ஊருக்கும் போகணும். வடபுதூருங்கிற ஊர் இது தாண்டி தான் இருக்குதுங்க. இதிலிருந்து மறுபடியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் தான் வடபுதூர் வரும். அங்கேயும் நிறைய வீடுகள் இருக்குது. ஸோ இந்த வழியாக நிறைய மக்கள் போக்குவரத்து இருக்கிறனால இது ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு சைட்டாக இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பக்கத்துலேயும் நிறைய வீடுகள் ஆயிடுச்சு. அதனால் இதில் உடனே வீடு கட்டும்போதும் நம்ம கட்டினாலும் கட்டிக்கலாம். நம்மளை தொடர்ந்து மற்றவங்களும் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இதை வாங்கலாங்க. சைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட் வைஸாக அவங்க ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 3.25 லட்சத்துலேருந்து 4.25 லட்சம் வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு நமக்கு இந்த சைட்டு பிடிச்சிருக்குது, நம்ம இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த சைட்ஸை காட்டுறோம். மேற்கொண்டு பிடிச்ச சைட்டை நம்ம ஓனர்கிட்ட வந்து பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கலாங்க. நன்றி.